நான் எல்லா சிஎம் கொடியேற்றினதையும் பார்த்தேன். இன்னைக்கு அண்ணன் வந்து அவரு தான் பிடிச்சி அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்ததாகவே நான் ஃபீல் பண்ணுறேன். இதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை வருஷத்தில் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு குறிப்பா அவருக்கு. இவர் வந்துட்டா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு நினைச்சாங்க. ஆனால் ஏமாற்றம் தான் எல்லாருக்குமே வந்திருக்கு. அனுசுனா சும்மா சார், அது வந்து ஒரு முகராசி வேணும். ரொம்ப கஷ்டம் சார் இருக்கிற ஃபீல்டில். இன்னைக்கு இருக்கிற ஒரு வழியை அவர் பார்த்துட்டு போகணும். அதுவும் ஸ்பீடாக வராருங்க. பட் ஆனால் என்ன சொல்கிறது, அவருக்கு அந்த அளவுக்கு ஃபெமிலியர் ஃபேஸ் கிடையாதுல்ல. இப்போ தலைவர் ரஜினிகாந்த் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் வரல. இப்போ இவர் வந்து செய்கிறாரு. எனவே வெல் அண்ட் குட். எல்லாமே பதவி தான் சார். த்ரிஷா வந்து அது மீடியா தான் அவங்கள பர்டிகுலராக கவர் பண்ணி காட்டுது. பொலிட்டிக்கல் பற்றி என்ன தெரியும் அவங்களுக்கு? ஒன்றுமே தெரியாது. அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க? மேபி வரலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலை, பட் ஆனால் ஆட்சியை கலைச்சிடுவாங்கன்றதுலாம் நம்ம சொல்ல முடியாது. இல்லை, எனக்கு அந்த மாதிரி ஃபீல் இல்லை சார். எனக்கு ஆனால் 30 நாள் தாண்டுமான்னு தான் சொன்னாங்க எல்லாருமே. அதே 30 வருஷம் நீடிங்க சார், அவர் தான் இருப்பார் சார். அந்த மாதிரி ஜெயலலிதா எவ்வளவோ நல்லது செஞ்சாங்க, கலைஞர் எவ்வளவோ செலுத்தாங்க, அவங்களையே தூக்கி எறிஞ்சு. காமராஜர் எவ்வளவோ செஞ்சார், அதையே தூக்கி எறிஞ்ச ஜனங்க தான். நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த விஷயம். சார் வந்து இந்த மாதிரி பண்ணுவாருன்றது. அதுவும் இல்லாமல் நான் எல்லா சிஎம் கொடியேற்றினதையும் பார்த்தேன். இன்னைக்கு அண்ணன் வந்து அவரு தான் பிடிச்சி அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்ததாகவே நான் ஃபீல் பண்ணுறேன். நைஸ். அவரோட ஆட்சி நல்லபடியாக தொடரட்டும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து இதை தமிழ்நாடு மக்கள் விருப்பப்பட்டு அவருக்கு வாக்களித்ததால் என்ன சொல்கிறது, கட்டாயமாக இது வந்து எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம். அவர் இந்த நேஷனல் ஃப்ளாகை வந்து இந்த வருஷம் ஏற்றுவாருன்னு. ஏன்னா இது வந்து ஒரு நம்பிக்கையாக எல்லாருமே சொன்ன வார்த்தை. நெக்ஸ்ட்டு சுதந்திர தினத்துக்கு கண்டிப்பாக என்ன சொல்கிறது, அவர் சிஎம் பதவி ஏற்று கண்டிப்பாக கொடி ஏற்றுவாருன்னு. இது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இத்தனை வருஷமாக வந்து இந்த நேஷனல் ஃப்ளாக் ஹோஸ்டிங் இதெல்லாம் வந்து நேரில் கூட பார்க்க மாட்டோம். இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக வந்து சரி எப்படி என்ன பண்ணாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு ஃபேமிலியாக கிளம்பி வந்துருக்கோம். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைமு இத்தனை வருஷத்தில். ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து கொடியேற்றுறது வந்து நல்லா இருக்கு. மக்கள் அவரை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அவர் மக்களுக்கு வந்து நல்லது செய்வார்னு எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எங்கள் யங்ஸ்டர் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இன்க்ளூட் மீ. ஸோ எனக்கே இது புதுசாக தான் இருந்தது. ஏன்னா இங்கே நாங்கள் வந்திருக்கோம்னா செகண்ட் ஆஃபீஸ் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஸோ அதை பார்த்து நாங்கள் வந்திருக்கோம். இதை நான் வந்தது கிடையாது ஃபஸ்ட் டைமு. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் ஒரு மோட்டிவாக இருக்கார். ஸோ நல்ல ஆட்சி கொடுப்பாருன்னு நம்பிக்கையில் இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குறிப்பாக அவருக்கு. மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலைல 6-5 மணிலேருந்து கூட்டம் வந்துட்டு இருக்கு. இப்போ எந்த ஒரு நார்மலாக போன சிஎம் ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், எக்ஸஸ் டீம் வந்து அது முந்தின தலைவராக இருக்கட்டும், எல்லாம் டிவியில் தான் பார்ப்பாங்க, லைவாக பார்ப்பாங்க. சரி, ஒரு மற்றபடி இப்போ பீப்புள்ஸ் வந்து அந்தளவுக்கு அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருந்திருக்காது. நான் லைவாக இங்கேருந்து பார்த்துருக்கேன். 6 மணிலேருந்து அவ்வளோ க்ரௌட் பீப்புள் வந்திருக்காங்க, லைவாக பார்க்குறாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே எல்லாம் மேலே போய் ஃபோட்டோ எடுத்துக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதில் மக்கள் வந்து இதில் தெரியுது, மக்கள் பீப்புள் சப்போர்ட்டோட இருக்காது சிஎம் விஜய்னு சொல்லிட்டு. அப்போ மக்கள் சப்போர்ட் இருக்கும்போது அவர் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து கொடி ஏற்றிருக்காருன்னா வந்து நல்லா தான் இருக்குது. அதேமாதிரி அவர் ஆட்சியும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக தான் இருக்குது. யார் எந்த ஒரு துறையிலேருந்து போனாலும் ஆகாத வேலைகள் எதுவும் இதுக்கு முன்னாடி ஆகும்போது எங்களுக்கு 3 மாதம் பெண்டிங் 4 மாதம் பெண்டிங்கிற வேலையை ஃபைல்லாம் எடுத்து அது கிளியர் பண்ணி எந்த ஒரு துறை எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அதை உடனே முடிச்சு விடுறாப்புல. எங்கே போனாலும் காசுன்றதை பற்றி பேச மாட்டுறாங்க, லஞ்சம் இல்லை, அப்புறம் வந்து இந்த கரப்ஷன் அது இது எதுவுமே கிடையாது. நம்ம எதை நோக்கி போகிறோமோ அந்த நோக்கி அந்த செயல் வெற்றி அடையுது. அதில் வெற்றி அடையுது. ஒரு ஆட்சி சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மீண்டும் வந்து பார்க்க போனால் தளபதி தான் மீண்டும் அடுத்தடுத்து இருப்பார். ஏன்னா அவருடைய செயல் அவருடைய கொள்கை அந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. அப்படியே நம்ம எம்ஜிஆர், காமராஜ் அந்த மாதிரி கண் காலத்தில் இருந்தாங்கல்ல, அந்த செயல்பாட்டை இன்றைக்கி கொண்டு வந்திருக்காரு. 60 வருஷம் கழிச்சு இன்றைக்கி கொண்டு வந்திருக்காரு. இனிமேல் மாறும், எல்லாம் மாறிக்கினே இருக்கும், ஒவ்வொன்றும் மாறினே இருக்குது. அவரோட ஆட்சி நல்லா சிறப்பான ஆட்சி, கரெக்டான ஆட்சி. முதலாவது கொடி ஏற்றியிருக்காரு. அது எத்தனை பேர் கிடைக்காத வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் இதை வச்சு நல்லா ஆட்சி செய்யணுங்கிறது நாங்கள் நினைக்கிறோம். இன்னும் பண்ணுவார் போல, நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். முழுசாக பண்ணலை, பட் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். நம்ம அந்த என்னன்றது இப்போ என்ன பேசிக்காக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. இன்னும் டைம் கொடுப்போம். இன்னும் நாள் இருக்குல்ல, 3 மாதம் தானே ஆயிருக்கு. அதுக்குள்ளே எல்லாமே உடனே நடக்கணும்னா ரொம்ப கஷ்டம். விவசாயக்காரனை முழுசாக தள்ளுபடி பண்ணல, அது என்ன இருக்கோ அதுதான் பண்ணுவாங்க, உடனே பண்ண மாட்டாங்க. இப்போ ஸ்டாலின் ஐயா வந்தாங்க, அந்த 1000 ரூபா கொடுத்தது 2 வருஷம் கேசானே கொடுத்தாங்க. அவர் வந்து எல்லாம் உடனே பண்ணிட்டாருங்களா? யாரும் பண்ணல. விடிஎம்கேல வந்தாங்க, அவங்களும் பண்ணிட்டாங்களா? யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அது எதுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படும். அவர் அந்த கால அவகாசம் கேட்டார், இது கொடுப்பாரு. அவர் சொன்னதை வந்து 1 மாதத்துக்குள்ளே அந்த 1000 ரூபா போட்டார்.
நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க சொல்கிறாங்கன்னா இவங்க முதல்ல கரெக்டாக இருக்கணும். இவங்க வந்து ஆரம்பத்தில் கரெக்டாக இருந்தால் நீங்கள் அடுத்து அவங்கள பற்றி பேசுங்க. நீங்களே சரியில்லையே, அப்புறம் அடுத்த கட்சி பேச்சு வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அவர் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவார் போல இருக்கு. அவர் இன்னும் முழுமையாக எல்லாமே இப்போ நினச்சதெல்லாம் பண்ண இல்லைன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அது பண்ணுவார் நினைக்கிறேன். நல்லது நடக்கலாம், விவசாயிகளுக்கு நல்லது பண்ணுவார், நல்லது நடக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நல்லா இருக்குங்க. எல்லாருக்குமே என்ன சொல்றது, ஒரு டைம் ஆஃப் பீரியட் கொடுக்கணும்லங்க. அதனால அவர் வந்து நல்லது பண்றாங்க. பட் என்ன சொல்றது, நம்ம கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கணும். எல்லாத்துக்கும் நம்மளும் டைம் ஆஃப் பீரியட் கொடுக்கணும். கரண்ட் பில்லு நிறைய பேருக்கு குளறுபடி வந்து அது பேப்பரில் எல்லாரும் பத்திரிக்கை மூலமாக எல்லாம் தெரிஞ்சுட்டான். இருந்தாலும் அது அடிப்படை கொஞ்சம் மாற்றணும். இதெல்லாம் குளறுபடின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதை மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சார் புரியுறவங்களுக்கு புரியும் சார். புரியாதவங்க வந்து கரண்ட் அதிகம் சொல்லி தான் இருப்பாங்க. புரியுறவங்களுக்கே அது எந்த 200 யூனிட்டுக்குள்ளேன்னு சொன்னால் அது 200 யூனிட்டுக்குள்ளே அது மேலே வந்து தானே கட்ட போகிறோம். அதுக்குள்ளே வந்து ஃப்ரீ தானே. அப்புறம் அந்த பேர் வீட்டுக்கு பண்ணுவாங்க. அவ்வளோ தான். பர்சனலாக வந்து அவர் சொன்னது இன்னும் எதுவுமே கனெக்ட் ஆகல. அவர் சொன்னது வந்து அவங்க கட்சி சார்ந்தவங்களே செய்கிறாங்களான்னு அவருக்கே தெரியுதானே தெரியல. முதல்ல எல்லாருமே வந்து இவர் வந்துட்டா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு நினைச்சாங்க. ஆனால் ஏமாற்றம் தான் எல்லாருக்குமே வந்திருக்கு. ஃப்யூச்சரில் வந்து இதுக்கப்புறமா இருக்கிறது வந்து அவர் மாற்றிக்கிட்டு இருந்தால் தான் மக்கள் வந்து அவரை நம்பி ஓட்டு போட்ட ஜனங்க வந்து அவருக்கு திருப்பியும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு திருப்பி அவரை வந்து முதல்வராக்கிறதோ செய்வாங்க. இல்லைன்னா அவர் இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. எதிர்பார்த்தது திருப்தி ஆகலை யாருக்குமே. திருப்தி எல்லாருமே திருப்திங்க. இப்போ 3 மாதம் தாங்க ஆச்சு. இன்னும் டைம் கூட அவர் சார் கேட்டிருக்காரு டைம் கொடுங்கன்னு சொல்லி. இன்னும் 5 வருஷம் இருக்குல்ல, பார்ப்போமே. எத்தனை வருஷம் தலைவர் ஆண்டு இருக்காங்க, அதெல்லாம் பண்ண முடியாது பண்ணுவார். இப்போ வந்து மக்களுக்கு வந்து தெளிவாக இருக்காங்க. அவர் சொன்னது நடந்துச்சு. போன வருஷம் 2026 கப்பு நமக்கு தான் சொன்னார், அதை ஜெயிச்சிட்டாரு. மக்கள் சப்போர்ட்டு சின்னவங்க, லேடிஸு, குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்களாக தேர்ந்தெடுப்பட்ட முதல்வர்னா அது தளபதி விஜய் மட்டும்தான். அது ஒரு பெரிய பெரிய கம்பெனி வச்சுக்கிறவங்களுக்கு வரதானே செய்யும். இப்போ நாங்கள் இருக்கிறோன்னா எங்களுக்கு 1000 ரூபா தான் வரும். அது 1000 ரூபா தான் கட்ட போகிறோம். பெரிய பெரிய கம்பெனி வச்சு நடத்துறதுக்கு போகிறவங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் இருக்கிறதுனால வரதானே போகுது. ஆமாம், வேறு ஒன்றும் கிடையாது. அது வந்து எல்லாமே இதுதான். அவங்கவுங்களுக்கு தொழிலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கரண்ட் பில் வரப்போகுது. என்கிட்ட கையில் 100 ரூபா இருந்தால் எனக்கு எங்கே 50 ரூபா சாப்பாடு கிடைக்குது, அங்கே போய் சாப்பிடுவேன். இருக்க போட்டவங்க வீடு ரோட்டில் தான் போக மாட்டேன். ஒரு சாப்பாடு 1000 ரூபா வந்தாலும் 200 ரூபா 500 வந்தாலும் அதை சாப்பிட போகிறாங்க. அவள் தானே, வேறு ஒன்றும் இல்லை. இல்லை, எனக்கு அப்படி நான் ஃபீல் பண்ணல சார். ஆனால் இது சர்வே எடுத்தால் அது நல்லா தான் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நிறைய வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சர்வே மாதிரி எடுத்தீங்கன்னா, உங்களை மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க எடுத்தாங்கன்னா என்ன உண்மைன்றது தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். பர்சனலாக சொல்லப்போனால் என்ன சொல்றது, எங்கெல்லாம் யூஸ்வலாக தான் இருக்கு. யூசேஜுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. இந்த தடவை யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. சிலதெல்லாம் சால்வ் பண்ணுறேன்னு இருக்காங்க. ஒரு சில கார்டுக்கு பண்ணுவாங்க. மேக்ஸிமம் சொல்யூஷன் கொடுக்குறேன்னு இருக்காங்க. தனுஷ் அதை பற்றி நாங்கள் எதிர்பார்க்கல, அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ தெரியல, பார்க்கலாம் எப்படி அப்படின்ட்டு. அவங்களோட கொள்கை, அவங்களோட எப்படி திட்டங்கள் எப்படி இருக்கு, ஸோ அவங்க எப்படி அவங்களோட விஷன் மிஷன் அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். இல்லை, எல்லாரும் வரணுமான்றது நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி இவர் வந்து விஜய் சார் வந்து இன்னைக்கு நேற்று வரல. இவர் நற்பணி மன்றம் வச்சிருந்த பீரியட்ல இருந்தே பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இது குட் மூவ் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எல்லாரும் இது மாதிரி செய்ய முடியுமான்றது. அதுவும் ஸ்பீடாக வராருங்க. பட் ஆனால் என்ன சொல்றது, அவருக்கு அந்த அளவுக்கு ஃபெமிலியர் ஃபேஸ் கிடையாதுல்ல பேன் இந்தியாவில். ஆனால் விஜய் பேன் இந்தியா ஸ்டார் இல்லை. ரொம்ப கஷ்டம் சார் இருக்கிற ஃபீல்டில். இன்னைக்கு இருக்கிற அவருடைய வழியை அவர் பார்த்துட்டு போகணும். அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. நடிகர்களுக்கு இருக்க வந்து ஃபெமிலியர் ஃபேஸ் வந்து யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா நடிகர்கள் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணுறாங்க. இப்போ லைக் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். அதனால ஈஸியாக வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அது சக்ஸஸ் ஒன்லி பார்த்தா விஜய் மட்டும்தான். எவ்வளோ நடிகர்கள் வந்தாங்க, கமல் வந்தார், ரஜினி வரேன்னாரு. அந்த மாதிரி யாரும் வந்து சக்ஸஸ் ஆகல. விஜய்க்கு வந்து அந்த சக்ஸஸ் இருக்கிறதால அவரை பின்தொடரலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாராலையும் வர முடியாது கண்டிப்பாக. தனுஷ்னா சும்மா சார், அதுக்குன்னு ஒரு முகராசி வேணும், அதுக்குன்னு ஒரு பாசம் வேணும், பண்பு வேணும், மக்களுடைய அன்பு வேணும். அது இவரு மட்டும் தான் சார் இருக்குது. தளபதி மட்டும்தான் இருக்குது, மற்றபடி யாருக்கும் கிடையாது. இல்லை, அது எனக்கு தெரியல சார். எனக்கு அந்த அளவுக்கு இவருக்கு இருந்த அளவுக்கு இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இவர் நிறைய செஞ்சிருக்காரு நற்பணி மன்றம் மூலமா. இப்போ தலைவர் ரஜினிகாந்த் வந்து இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் வரல. இப்போ இவர் வந்து செய்யறாரு. எனவே வெல் அண்ட் குட். எல்லாமே பதவி தான் சார். நடிகராக நீடிக்க முடியலன்னா பதவியில் நீடிக்கலாம்
நமக்கும் ஒரு அதிகாரம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் அதுக்கு தேர்ந்தெடுத்து வராங்க. சார் அவர் சும்மா 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 இங்கே இருந்தார். அவர் போய் பேசி கீசி வா நீ வா ஓட்டு சதுர விடு இது பண்ணுறாங்க. ஆனால் எல்லாம் தெளிவாக தான் இருப்போம். தளபதினா தளபதி தான். மக்கள் யாரும் மாற மாட்டாங்க. மக்கள் எப்போ மாறியாச்சு. 60-70 ஆண்டெல்லாம் வந்து எல்லாம் இருந்துட்டு எல்லாம் தெளிவாயிட்டாங்க. நாங்களாம் பார்க்க போனால் பக்கா திமுகக்காரன் தான் காலகாலமாக. எங்கள் அப்பா காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இந்த கவர்மெண்ட் தான் எல்லாம் திமுகக்காரங்க. காலகாலம் மாறும்போது எல்லாம் மாறி வந்தேன் சார், அவ்வளோதான். நடிகர் அப்படின்னு சொன்னா இப்போ எம்ஜிஆர் நடிகர் தான். ஸோ அவர் வந்து ஒரு புரட்சி பண்ணாரு. ஸோ நடிகருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நடிகர் நல்லா ஆட்சி கொடுக்கலாம், நல்லா லீட் பண்ணலாம். ஸோ அடுத்தது நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் ரீல்ஸை பார்த்தா கூட நீங்கள் நார்த் இந்தியன்ஸ்லாம் போயிட்டு சப்போஸ் யூடியூப்ஸில் பார்த்தா கூட யார் நீங்கள் பிஎம்மாக எதிர்பார்க்குறீங்கன்னா கூட இவங்களாம் சொல்கிறாங்க விஜய் தளபதி தான் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி மும்பை நான் ரீசெண்டாக 1 month ago மும்பையில் தான் இருந்தோம். நாங்கள் ஆக்சுவலாக 8 year மும்பையில் இருந்திருக்கோம். ஸோ நார்த் பீப்புள் கல்ச்சர் எங்களுக்கு தெரியும் ஓரளவு. வர முடியாது, நான் தான் சொல்றேன், ஒரு காலத்துல வர முடியாது, எல்லாராலையும் முடியும். ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி என்ன சொல்றது, ரோல் மாடல் விஜய் மட்டும்தான், எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா. ஜனநாயக நாட்டில் யாருன்னா வரலாம். இப்போ அண்ணன் சிஎம் விஜய் சாருக்கு வந்தது அது மக்கள் வந்து அல்லாத ஒரு அன்பு வச்சதுனால வந்துட்டாரு. இப்போ எல்லாரும் வர முடியுமான்றது அது ஒரு கேள்விக்குறி தான். ரஜினி வந்தாரு, வரேன்னு சொன்னார், வரல. அடுத்து எத்தனை பேர் எப்படி சொல்றது, அந்த காலத்துல சிவாஜி சார்லேருந்து பாக்யராஜ் சார் இருக்கட்டும், டிஆர் சார் இருக்கட்டும், எல்லாருமே அரசியல் வந்தாங்க. ஆனால் யாரால நிலைச்சு நிற்க முடியல. தளபதி சிஎம் வந்து வந்து மக்களையே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. என்ன சார் சொன்னாரு, 2 வருஷத்துல ஒரு கட்சி சார் வந்து என்னமோ சார் ட்ரோல் பண்ணாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு முதல்வராக சிஎம் நின்றுருக்காருன்னா அது பெரிய விஷயம். மக்கள் வந்து அதை தான் கொண்டாடுறாங்க. எப்படி சொல்றதுன்னா அவர் காட்ஸ் சைல்டுங்க, அந்த மாதிரிங்க. விஜய் எவ்வளோ பெரிய ஸ்டார். இவர் எப்போ வந்தார்? இவர் சும்மா வந்து அப்படி இப்படி வந்துட்டு வந்தார். அவர் எப்படி கிடையாது, இல்லை இவருக்காக ஓடிச்சார்ல, போராடி தானே வந்தார் விஜய். தலையும் தளபதி வந்து லைஃப் லாங் வந்து இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து அவர் சினிமாவில் இருந்ததுனால வந்து சாப்பாடுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வந்திருக்கலாம், மற்றபடி யாரும் வந்துடலாம். ஆனால் சினிமாவிலேருந்து பெரிய கடல், அந்த கடலில் வந்து நீந்தி வந்தது தான் தளபதி பெரிய விஷயம். எல்லாத்தையும் ஜெயிச்சு பல கஷ்டம் தாங்கி அது பெரிய சிகரத்தை தொட்டார்ல, மக்கள் மனசில் இடம் பிடிச்சார்ல, எல்லாம் வந்தால் பெரிய விஷயம். அது எல்லாருக்குமே வந்துடாது, ஒரு சில யாருக்கு வருமோ அவங்களுக்கு தான் வரும். நாங்கள் எல்லாம் விற்பனை இருக்கோம் சார், இனிமேல் தான் இருப்பார் அவர். ரிஷா வந்து அது மீடியா தான் அவங்கள பர்டிகுலராக கவர் பண்ணி காட்டுது. எனக்கு தெரிஞ்சு அவங்களையும் ஒரு பப்ளிக்காக ஜென்ரல் பப்ளிக்காக ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு முக்கியமான ஆளுன்ற மாதிரி நமக்கு தெரியாது யாருக்குமே. அது வரமாட்டாங்க, வந்தால் பிரச்சனை வரும்னு தெரியும். அவங்களுக்கும் கொஞ்சம் இது வரமாட்டாங்க, பொலிட்டிக்கல் உள்ள வரமாட்டாங்க, பொலிட்டிக்கல் உள்ள வரமாட்டாங்க. அவங்க அதான் அவங்க விஷயம். அது பொலிட்டிக்கலை பற்றி கிறிஸ்டாவுக்கு அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது இல்லை. கிறிஸ்டாவுக்கு பொலிட்டிக்கல் பற்றி என்ன தெரியும்? அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க? வரமாட்டாங்க. இல்லை அவங்க இன்விடேஷன் கிடைக்கிறதுனால தானே சார் வராங்க, இல்லைன்னா யாரும் வரப்போகிறது கிடையாது. மேபி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக ஒருத்தராக இருக்கான்றதுனால வராங்க அவங்க. ஸோ இதில் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை சார். நான் என்ன சொல்கிறேன்னா சார், அவங்க ஃபேமிலி அவங்க பார்த்துக்க போகிறாங்க சார். அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்க போகிறாங்க. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மீன் பாட்டி ஓட்டுறவங்க, அவங்க ஓட்டுறவங்க எல்லாம் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சுருக்கிறாங்க, புரியுதுங்களா? அவர் பிரச்சனை அவங்க பார்த்துக்க போகிறாங்க. அது பொலிட்டிக்கல் வேறு, அவங்க ஃபேமிலி விஷயம் வேறு. அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்க போகிறாங்க, அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. அது அவங்க லைஃப், அது அவங்க லைஃப், அவங்க ஃபேமிலி விஷயம், அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். நம்மளுக்கு என்ன அரசியல் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதா, நான் ஓட்டு போகிறேன்னா எனக்கு இந்த அரசியல் பிடிச்சிக்குதா, எனக்கு அவ்வளோதான். அது அவங்க ஃபேமிலி வச்சுன்னு அவங்க பார்த்துக்க போகிறாங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு சம்மந்தமாக கிடையாது சார். இப்போ எல்லாம் பார்க்க பண்ணி திடீர்னு கூட வந்து கேஸ் ஆப்போஸ் ஆகிடாங்க, உடனே ஜாயின் பண்ணி ஃபேமிலியாக இருக்கலாம் பண்ணலாம். அவங்க மனநிலை எப்படி இருக்குதுன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும், புரியுதுங்களா? தெரியாமல் எதுவும் பேச முடியாது. திடீர்னு நான் ஒன்று சொல்கிறேன், திடீர்னு பார்த்தா அவங்க 2 பேரும் வந்து பேப்பரில் வரும், விஜய் மனைவி 2 கேஸ் வாபஸ் வாங்கி 2 பேரும் ஒற்றுக்கொண்டார், குடும்ப ஃபேமிலி வாங்குறாங்க அப்படின்னு பேப்பரில் நியூஸில் எல்லாம் வரும். அது எதுக்கு நம்மளுக்கு சொல்லணும்? இது அந்த கேள்விக்கு எனக்கு எதுவும் ஆன்சர் தெரியல. எனக்கு மேபி வரலாம், வர முடியாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்ற போது அவங்க அம்மா வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ இதுவுமே எக்ஸெப்ட் பண்ணலாம். எப்படி ஃபியூச்சர் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. இந்திய குடிமகன் ஜனநாயக நாட்டில் வந்து எல்லாருக்கும் மீட்டிங் இருக்குது, எல்லாருக்கும் இதில் ஒரு அனுப்பு, எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது. அவங்கள வந்து விஜய் வராது தான் மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. இது ஜனநாயக நாடு. நீங்கள் ஒரு மீட்டிங் வச்சுன்னா கூட நான் வந்து பார்ப்பேன், நீங்கள் ஒரு பட்டிமன்றம் வச்சிங்கன்னா நான் வந்து பார்ப்பேன். இது எல்லாருக்கும் ஜனநாயக உரிமை உண்டு. அதுக்காக நம்ம தனியாக அதை வந்து எடுத்து வச்சு பேச முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலை, பட் ஆனால் ஆட்சியை கலைச்சிடுவாங்கன்றதுலாம் நம்ம சொல்ல முடியாது. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அதுக்கு டைம் இதுவாகும். இல்லை விஜய்க்கு ஒன்றும் தெரியலன்றது அவங்க அதானே. இப்போ எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவங்க ஃப்ரெஷர் மாரி தான். அது உண்மைதான், யாரும் எது சொன்னாலும். ஸோ அவங்க சிஸ்டம், அது நம்ம தமிழ்நாடுக்கும் சிஸ்டம் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கும் சிஸ்டம் இருக்குது.
அந்த சிஸ்டம் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் அங்கே டைம் தேவைப்படும். இல்லை எனக்கு அந்த மாதிரி ஃபீல் இல்லை சார். எனக்கு ஆனால் 30 நாள் தாண்டுமான்னு தான் சொன்னாங்க எல்லாருமே. அவர் நல்லா தான் பண்ணுறாரு. எனக்கு என்னோட ஒப்பீனியன், நான் ஜென்ரல் பப்ளிக்காக நான் சொல்கிறேன், நல்ல மூவ் தான். அதனால 5 வருஷம் தாண்டாதுன்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, எந்த கான்ட்ராவர்சியில் சொல்கிறாங்கன்றது தெரியல. அதே 30 வருஷம் நீடிங்க சார், அவர் தான் இருப்பார். மக்கள் ஆமாம், அடுத்தடுத்து இதில் 3 தொகுதி அவர் தான் இருப்பார். இதுமாதிரி அவர் தான் இருப்பார். நாங்கள் அட்ஜஸ்ட் சொல்லணும், டெஃபினட்டாக சொல்லுவோம் சார். அந்த மாதிரி ஜெயலலிதா எவ்வளவோ நல்லது செஞ்சாங்க, கலைஞர் எவ்வளவோ ஜெயிச்சாங்க, அவங்களையே தூக்கி எறிஞ்சு. காமராஜர் எவ்வளவோ செஞ்சாரு, அதையே தூக்கி எறிஞ்ச ஜனங்க தான். நல்லது பண்ணலைன்னா கண்டிப்பா வந்து இவங்களையே தூக்கி எறிஞ்சிடுவாங்க ஜனங்க. ஏன்னா டிஎம்கே வந்து பெரிய கட்சி, ஏடிஎம்கேவும் அந்த அளவுக்கு இருக்கு. இவங்க இப்போ வந்தவங்க, அவங்க நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதயநிதி சாரோட அரெஸ்ட்டுக்காக அவங்க இந்த நிமிஷங்கள்ல தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இது நடக்கும், 5 வருஷம் கண்டிப்பாக நடக்கும்ன்றது தெரியல. இன்னைக்கு ஸ்பீச்சில் கூட அவர் சொல்லியிருக்காரு, நான் உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் நான் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. நான் உங்களில் ஒருத்தனாக தான் நான் இங்கே இருக்கிறேன், நான் வந்துட்டேன்றதுக்காக நீங்கள் என்னை கைவிட்டு போயிடாதீங்கன்னு சொல்லு. ஸோ அவர் முழுக்க முழுக்க மக்களை நம்பி தான் மட்டும்தான் இருக்காரு. எல்லாமே வந்து அந்த சோஷியல் மீடியாவால தான் சார் இன்னைக்கு அவர் ஜெயிச்சாரு. இல்லைன்னா வந்து இன்னொன்று வந்து புது மாற்றம் வரணும்னு நினைச்சாங்க, அதுக்காக வந்து அவரை தேர்ந்தெடுத்தாங்க. உண்மையிலேயே இது யாருமே நம்ப முடியாத ஒரு எலெக்ஷன் தான். எப்படி அவர் ஜெயிச்சாருன்றது கூட தெரியல. ஆனா என்ன, ஜெயிச்சிட்டாரு, அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமா சார், அதுக்கான காலகட்டங்கள் தானே. ஆமா, உண்மை தானே சார். இப்போ பெரிய ஆட்களோட நடைமுறைகள், அவங்களோட வழிகாட்டுதல்ல இவங்க வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எண்ணமாவும் இருக்கு. இல்ல இது வெல் மூவ் சார், வெல் மூவ். அவங்களோட கைடன்ஸ்ல இவங்க செய்யணும் எல்லாத்தையும். உதயநிதி அவர் வந்து செயல் தலைவர் சார். இவர் இப்பதான் வந்திருக்காரு, இனிமேல் தான் அவர் பண்ணணும். உதயநிதி பாரம்பரியமாவே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து ஃபேமிலியிலேருந்து வந்தவர். அவர் 2-3 எலெக்ஷனை பார்த்துட்டாரு, எம்பி எலெக்ஷனை பார்த்துட்டாரு, தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு இருந்த அனுபவம் இன்னும் விஜய்க்கு வரல. கண்டிப்பாக அவருக்கும் வரும், இன்னும் டைம் எடுக்கும். மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஹாப்பி சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தமிழக மக்கள் அனைவருக்கும். மக்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. 80வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி 18th இண்டிபெண்டன்ஸ் டே. 80th ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லாரும் ஜனநாயகத்தை நினச்சி ஓட்டு போடுங்க. விளம்பரத்தை நம்பி ஓட்டு போட்டு மீண்டும் இதே மாதிரி நிலைக்கு மாறாதீங்க.